இந்தியா வெஸ் பாகிஸ்தான் மேட்ச் மக்களால எந்த அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டு ஒரு பரபரப்பை கிளப்பக்கூடிய மேட்சா இருக்குமோ அதே மாதிரி கிரிக்கெட் ஐபிஎல்ல சிஎஸ்கே வெஸ் ஆர்சிபி இப்போ ஒரு பரபரப்பை கிளப்பக்கூடிய வகையில உருவாயிருக்கு. ஒவ்வொரு மேட்ச்லயும் ரெண்டு ரசிகர்களும் மாறி மாறி ஒருத்தரை சரமாரியா வசப்பாடி தாக்குறது வழக்கமா போயிடுச்சு. இந்த முறை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் பெங்களூர்ல நடந்த சிஎஸ்கே வெஸ் ஆர்சிபி மேட்சுக்கு வெளியே ஃபேன்ஸுக்காக ஒரு டிஷர்ட்டை ரெடி பண்ணி அதுலயும் ஆர்சிபி ஃபேன்ஸ் சிஎஸ்கேவை கலாய்க்கிற மாதிரி 2016 to 2017ல நீங்க மேட்ச் ஆகாம பேன் பண்ணி இருந்தீங்க அப்படிங்கறத வெளிக்காட்டுற விதமா டிஷர்ட்லயே ஜெயில் கம்பி மாதிரி போட்டு அதை ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு வித்துட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா பரவிச்சு. ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு இவ்வளோ வன்மம் எதுக்கு அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே மாறி மாறி ஒருத்தரையும் சமூக வலைதளங்கள்ல மாறி மாறி ரெண்டு பேரும் போர் மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இத பார்த்து கிரிக்கெட் வீரர் அஸ்வின் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இது ஒரு சாதாரண மேட்ச், இதுக்கு போய் ஃபேன்ஸ் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் ஒருத்தரை தாக்கி வசப்பாடுறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. அதுவும் மனசுல இவ்ளோ வன்மம் எதுக்கு? இது ஜஸ்ட் அ கேம். அதுக்காக டிஷர்ட் எல்லாம் இந்த மாதிரி பண்ணி மனசை காயப்படுத்துறது கொஞ்சம் கூட சரி கிடையாதுன்னு அவரும் பேசியிருக்கிறாரு. இதுக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தான் ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, லாஸ்ட் டைம் சிஎஸ்கே வெஸ் ஆர்சிபி மேட்ச் சென்னையில நடக்கும்போது அப்போ எல்லாருமே கையில லாலிபாப் வச்சிருந்த மாதிரி ஒரு இமேஜ் ஒன்னு கிரியேட் ஆச்சு. ஆனா அது ரியல் இமேஜ் கிடையாது, அது ஏஐ போட்டோ. ஏஐ போட்டோவை கிரியேட் பண்ணி யாரோ ஒருத்தர் வெளியிட்டதுக்காக இப்படி ஓப்பனா எல்லாரையும் காயப்படுத்துறது சரியே கிடையாதுன்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதுக்கு தரமான பதிலடியும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி போட்டிக்கான போர் இன்னும் நீண்டுகிட்டே போகுமா, இல்ல இதுக்கு புல் ஸ்டாப் வைக்க யாராவது கருத்து சொல்வாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.